ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது முதல்ல ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு காரியத்தை ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வைக்கிறார். உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதிங்க. ஒன்று, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, எனக்கு காட்டுங்க. ரெண்டாவது, எனக்கு டீச் பண்ணு, எனக்கு காண்பியும், எனக்கு போதியும். ஆமா, ரெண்டு காரியத்தை சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெபங்கள் இப்படிதான் இருக்கணும். தேவ சமூகத்துல உங்களுடைய வழி எனக்கு காண்பித்து கொடுங்க. வேதத்திலேயே பார்க்கலாம், வேதத்திலேயே எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். வேத புத்தர் ரெண்டுமே இருக்கு. போதகன் இடத்துல வந்தா டீச் பண்ணுவாங்க, தேவன் காண்பிப்பார். இந்த வழிகளை எனக்கு தெரிவியும், எது சரி எது தவறு என்பதை எனக்கு என்ன பண்ணுங்க, காண்பிச்சு கொடுங்க. எனக்கு டீச் பண்ணுங்க. என் அன்றாட வாழ்வு, என்னுடைய குடும்ப வாழ்வு, என் வாலிபத்தின் வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிற உறவுகள், என்னுடைய சபை மக்களோடு இருக்கிற உறவுகள், நான் இருக்கிற சமுதாயத்தோடு உறவுகளோடு இருக்கிற உறவினர்களோடு கூட இருக்கிற அந்த வாழ்வு, இதை பற்றி எனக்கு போதிங்க. அப்போ தான் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக நல்ல வாழ்வு நான் வாழ முடியும். நீதிமொழிகள் சொல் நல்ல மனுஷனுடைய வழிகளை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்திரப்படுத்துகிறாராம், நிலைப்படுத்துகிறார். அப்படின்னா ஒரு நல்ல மனிதன் அந்த சமுதாயத்தில் வாழணும், எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்கள் எனக்கு போதிச்சாதானே நான் வர முடியும். உங்களுடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தல், வழி காண்பிக்கணும், ரெண்டாவது போதிக்கணும். அது மட்டும் இல்லை, உங்கள் சத்தியத்தில் நீங்கள் என்னை நடத்துங்க, எனக்கு டீச் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியுது ஏன் இதெல்லாம் சொல்கிறார். நீரே என் ரட்சிப்பின் தேவன், ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீரே என் ரட்சிப்பின் தேவன். ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன். நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியும், நீங்க தான் என்னை காப்பாற்றக்கூடியவர். எங்கிருந்து காப்பாற்ற? இந்த அழிவிலிருந்து, நரகத்தின் வாழ்க்கையிலிருந்து, பொல்லாதவைகளிலிருந்து மீட்டெடுக்க கூட அதிகாரம் படைத்தவர் நீர் மட்டுமே. அதனாலதான் நான் என்ன பண்றேன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தாவீது ஏதோ ஒரு நேரம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு, இல்லை ஒரு 5 முறை 7 முறை சொல்ற 7 தரம் துதிக்கிறேன் அப்படிலாம் ஏதோ ஒரு டைம் அப்படிலாம் இல்லை. நாள் முழுதும் அவருக்காக வெயிட் பண்றார். தேவனுக்கு உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். அப்போ அவர் என்ன நான் நினைக்கிறேன்னா, அவருடைய சிந்தையெல்லாம் தேவ சிந்தையாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் வந்தாலும் யுத்தம் பண்ணினாலும் பிரயாணத்தில் எல்லாத்துலேயும் அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, தேவ நீதியை தான் தேடி இருக்கு, தேவ சத்தியத்தை தான் தேடி இருக்குது. அவருக்கு பிரியமான வாழ்வு, பிரியமா இருக்குமான்னு தான் வாழ்ந்துருக்கிறார் போல. அதனால தான் சொல்றாரு, நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இதனால நான் சொல்றேன், தேவனிடத்துல வழியை கேளுங்க, அவர் போதிப்பார். அதில் நடத்த சொல்லுங்க, மறுபடியும் போதிப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு காத்துருங்க. நம்முடைய ரட்சிப்பின் தேவன் நிச்சயம் நம்ம கைவிட மாட்டார். அவருடைய சமூகத்துல நாள் முழுவதும் காத்திருக்கும் போது கைவிடவே மாட்டார். நன்மையான வழியில நடத்துவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எங்களுக்கு போதிக்கிற தேவனே, எங்களுக்கு காண்பிக்கிற தேவனே, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நடத்தி, எங்களை வாழ வைத்து, எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே எங்களை ரட்சிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாள் முழுவதும் நாங்கள் காத்திருக்கும்படியான அந்த ஒரு மன சிந்தையை, ஏக மனதை எங்களுக்கு கொடுங்க. ஸ்தோத்திரம். பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. அப்படியா உங்களுடைய சத்தியத்தின் பாதையில் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல. ஆமென். God bless you. Bye-bye.